அங்கேருந்து ஒரு தமிழராக செஞ்சிருந்தாருன்னா ஒருவேளை ஒரு பெரிய விழா போட்டு கொண்டாடினாலும் கொண்டாடி இருக்கலாம். வெளியில இருந்து வந்தாலும் எதுவுமே மதிப்பு, உள்ளூர்ல இருக்கிற நமக்கு அதோட மதிப்பு வந்து நமக்கு தெரியாது. இந்த ஒரு நிகழ்வோடு இல்லாமல் அண்ணன் ஷாஜகான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழர் முழுவதும் பள்ளிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் சென்று இதை சேர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று அண்ணன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தால், சமகால வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தால், தமிழ் எழுத்துக்கள் 3வது பெரிய சீர்திருத்தம். ஓரிரு எழுத்துக்களில் தான் சீர்திருத்தம் வந்தது. முதல் சீர்திருத்தம் வீரமாமுனிவர். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்ஸ்டான்டினோபிள் பெஸ்கிங் என்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக தமிழகத்தை கொடுத்தவர். அவர் ஒரு தேவனுடைய நற்செய்தியை நம்பினார். அவருடைய கடவுளுடைய நற்செய்தியை நம்பினார். இந்த நல்ல செய்தி இந்த மக்களுக்கு எல்லாம் போய் சேர வேண்டும்.